നീ പേടിക്കണ്ട, ഇതൊരു ചെറിയ പടമാണ്. ഡയറക്ടർ നായകനൊക്കെ പുതിയ ആളാണ്. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறது. ஏன்னா இந்த படத்தோட இந்த டேரக்டரோட இன்டர்வியூ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க இவரோட பயோபிக்ன்ற அளவுக்கு இவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. 2005 வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் முடிக்கிறாரு. 2012-13 ஃபஸ்ட்டு ஒரு லவ் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறையா பேர் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கதையை கிழிச்சு போட்டு திரும்பி முதலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு குண்டாயிரும். நான் முகுந்தன் உண்ணி அசோசியேஷன் வந்து நிவின் பாலிக்காக எழுதினேன். ஆமாம், நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அவர் இந்த கதைக்கு வந்து நீ ரொம்ப குண்டா இருக்க, அந்த நேரத்தில் அவரை பண்ண முடியலன்றனால அதுக்கப்புறம் தான் வினித் ஸ்ரீனிவாசன் கிட்ட போயிருக்கு. இன்டர்வியூ இந்த படத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இவரோட மொத்த பயோபிக்கு தான் இந்த படம்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஆமாம், அந்த மம்மி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன். சுனில் வீடியோஸ் அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. நீங்கள் அந்த முடிஞ்ச வந்து டைரக்டர் அபினவ் சுந்தர் நாயக் அவர் கொடுத்த இன்டர்வியூ வேணால் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மொத்த ஸ்டோரியுமே அந்த இன்டர்வியூவில் சொல்லி முடிச்சிருப்பாரு.